வணக்கம். நெருப்பு தமிழர் 41 பேர் இறந்து போயிட்டாங்க. கண்ணீர் வணக்கம், புகழ் வணக்கம் இதெல்லாம் செலுத்தணுமா? இவங்கெல்லாம் போருக்கு போய் போராடி செத்தானுங்களா? பதில் சொல்லுங்க பாஸ். போருக்கு போய் எல்லாரும் போராடி செத்தானுங்களா? ஒரு நடிகனை பார்ப்பதற்காக வந்தவனுங்க. அந்த நடிகனே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, வராதிங்க, பொம்பளைங்கெல்லாம் வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்கன்னு ஒரு நடிகன் சொல்லியும் இதெல்லாம் கேட்காம அந்த கூட்டத்தில் வந்து பார்த்து செத்து போயிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாடுகள்லையும் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாடி சோத்துக்கள் இல்லாமல் செத்து போகிறாங்க. ஒவ்வொரு நாடுகள்லையும் போர்கள் நடந்து அந்த போர்களில் தாக்குதல்களில் மக்கள் இறந்து போகிறாங்க. ஒவ்வொரு நாடுகள்லையும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க வாழ்வதற்கு. இந்த நாட்டில் நான் வாழணும்னு. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எச்ச பசங்களுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க உலகம், சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க ஆம்பளை, சினிமாவில் இருக்கிறவங்க மட்டும்தாங்க பொம்பளை, அவங்க மட்டும்தாங்க. இன்னைக்கு தினந்தோறும் செத்து பிழைக்கிறான் விவசாயி. அப்படியே வானை பார்த்த பூமி ஐயோ அப்படின்னு வறண்டு போய் எவ்வளவோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ மாவட்டங்கள் வறுமை கொண்டு கீழே இருக்குது. விவசாயி தினம் சாகுறான். அவன் உழைச்சே சாகுறான். அவனுக்கு எவனையும் மதிக்கிறது இல்லை ஊரில். ஒரு விவசாயினா ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். ஆனால் இந்த கூத்தாடிகள் மட்டும் படிக்க தெரியலனாலும் சரி, கையெழுத்து போட தெரியலனாலும் சரி, அந்த நாய்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய மரியாதை தமிழ்நாட்டில் எங்கேயோ இருக்குதுங்க. கூத்தாடி செத்தான்னு வைங்கள, அது உலகம் முழுவதும் அப்படியே துக்கத்தினமாக அனுசரிக்கப்படுது. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் துக்கம் தான். அவன் அப்பா அத்தா செத்தான்னு கவலைப்பட மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஜென்மங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் தாங்க. இவங்கெல்லாம் மாஸ்டர் ஆஃப் குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு பீத்து எடுத்துடுறானுங்க திருட்டு பசங்க. நடிகனை பார்க்க செத்தவனுங்களுக்கு அரசும் உதவக்கூடாதுங்க, இந்த தமிழக வெட்டுக்கிழங்கு உதவக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இவங்களுக்கெல்லாம் ஒரு வீர வணக்க ஒரு கேடு, புகழ் வணக்க ஒரு கேடு. இவனுங்கெல்லாம் சாபக்கேடுங்க. நான் சொல்கிறேன், இவனுங்கெல்லாம் ஒரு சாபக்கேடு. செத்தவனெல்லாம் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு போய் செத்துருக்கிறான் அப்படின்னா இவங்க சாவுறதாங்க மேலே. இன்னமும் இந்த நடிகன் தான் உலகம், நடிகன் தான் வாழ்க்கை, நடிகன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் சாகணும். நான் ரஜினிகாந்த் ரசிகர், அஜித் ரசிகர், நான் கமல்ஹாசன் ரசிகர், எல்லாரும் நாய்களும் சாகணும். ஒரு ரூபாய் உயிரோடு இருக்கக்கூடாது. இந்த நாட்டில் உழைச்சி வாழணும், வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற மட்டும் வாழு, இல்லை எல்லாரும் செத்து தொலை. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இவ்வளவு பெயரும் புகழும் அன்பும் அறிவும் இவ்வளவு அறமும் இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் எதுக்குங்க சினிமா மோகம்? சினிமா என்னங்க பண்ணிட போகுது? அதனால் சிந்தித்து செயல்படுங்க அப்படிங்கிறத நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன்.